Okay, welcome to next lesson 7th Virtual Assistant. Pre-market tutorial நாம இருக்க 10 trusted ways to earn money online. இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க இருக்கிறது 7வது லெசன் வந்து Virtual Assistant. Virtual Assistant அப்படின்னா என்ன? எனக்கு கேட்குறது வழங்குது. ரைட், Virtual Assistant சொன்னால் இதை பார்த்தா உங்களுக்கு வழங்கும். இந்த இமேஜை பார்த்து தெரியும். இப்போ அவங்கள்ட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. இது சம்மந்தமாக ஏற்கனவே முன்னுக்கு இதோட ரிலேட்டடான ஒரு விஷயம் வந்துச்சு. அதில் நாங்கள் சொல்லியிருந்தோம், அதாவது உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். அதாவது ரைட் பண்ணக்கூடிய, வெப்சைட் டெவலப் பண்ணக்கூடிய, ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணக்கூடிய, அதாவது மேக்கிங் பண்ணக்கூடிய, சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணக்கூடிய, இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருந்தால் அந்த மாதிரி டேலண்ட்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், சும்மா வச்சுட்ருக்காம ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நீங்கள் என்ன செய்யணும், மாறணும். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீலான்சராக மாறணும். இதற்கு ஃப்ரீலான்சர் மாதிரி சில அந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கிற மாதிரி இன்னும் சில வேறு கம்பெனிஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ் சில சைட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுக்காங்க. அந்த சைட்ஸில் போய்ட்டு நம்ம என்ன செய்யலாம், ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ்ஃபுல்லாக செய்கிற வேலை தான். ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம அதில் ஜாயின் பண்ணி ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி நம்ம பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் அதில் இருந்தும் நமக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு செய்யலாம். என்னென்னு சொன்னால், கேன் டூ வெரைட்டி ஆஃப் டாஸ்க் லைக் டேக்கிங் கேர் ஆஃப் வெப்சைட்ஸ், கவுன்சிலிங், ரைட்டிங் அண்ட் ப்ரூஃப் ரீடிங், பப்ளிஷிங் கண்டென்ட், மார்க்கெட்டிங், கோடிங், வெப்சைட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட், ரிசர்ச் எக்ஸெட்ரா. லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அதை செய்கிறதுக்கு டசன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் உங்களுக்கு அதுக்காக ஆன்லைனில் காத்துட்ருக்காங்க. எந்த மாதிரி கம்பெனின்னு சொன்னால், இதில் நாங்கள் தந்திருக்கோம், சில கம்பெனிஸ் தந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே நீங்கள் ஃப்ரீலான்ஸில் வந்தால் எப்படி செய்யலாம்னு சொல்லி சில கம்பெனிகள் தந்த மாதிரி இது விர்ச்சுவல் அசிஸ்டண்டாக வந்தால் நீங்கள் செய்யக்கூடிய சில கம்பெனிஸ் இருக்குது. அவங்களோட சைட்ஸ் தான், அவங்களோட வெப்சைட்ஸ் தான் நாங்கள் தந்திருக்கோம். மை மாம், மை டாஸ்க், சர்ச்சுவல், யூ அசிஸ்ட் மீ, 1 2 3 எம்ப்ளாயி, இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் கம்பெனிஸ் என்ன செய்கிறாங்க, டசன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். வேர் யூ கேன் சைன் அப் ஃபார் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அண்ட் ஒர்க். நீங்கள் என்ன செய்யலாம், அங்கே போயிட்டு சைன் அப் பண்ணி விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை ஜாயின் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணலாம். நீங்கள் செய்கிற ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இல்லாட உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கமிஷன் அந்த மாதிரி தருவாங்க. நம்ம இந்த மாதிரி சைட்டை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால் இதை வீடியோவாக நம்ம அதை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக அது விளங்கிக் கொள்ளலாம். எனவே இப்போ விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை விளங்கியிருக்கும். அது எந்தெந்த மாதிரி கம்பெனிஸ் அதை தாராங்கன்றதும் நாங்கள் எங்கே காட்டியிருக்கோம். இதை பார்த்து நாங்களுக்கு விளங்கியிருக்கும். ரைட், நம்ம இதுக்கு அடுத்த வார வீடியோ லெசனில் இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக, அதே நேரத்தில் ஷார்ட்டாக, இதில் நிறைய வீடியோக்கள் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு விளங்குற மாதிரி போர் இல்லாத மாதிரி தான் தரோம். அதனால தான் ஷார்ட்டாக தர இருக்கிறோம். அதை பார்த்துன்னு உங்களுக்கு விளங்கிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ரெடி டு see our next video lesson. ஹாய், நம்ம அடுத்த பார்க்க இருக்கிற விஷயம் 7வது விஷயம் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நீங்கள் வேலை செஞ்சால் யூ கேன் ஏர்ன் மணி ஆன்லைன். இதுக்கு செய்ய வேண்டிய விஷயம், உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுனா, கவுன்சிலிங் செய்யணும், ரைட்டிங் அண்ட் ப்ரூஃப் ரீடிங், பப்ளிஷ் மேக்கிங் செய்யணும். சில சைட்ஸ் இருக்குது, அந்த சைட்ஸை கிளிக் பண்ணி சொன்னால் இதில் ஒன்று தான் hire.mymom.com அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் கம்பெனியில் 2 ஆப்ஷன் தராங்க. உங்களுக்கு தேவையான ஒரு ஜாப்பையும் போஸ்ட் பண்ணலாம், இல்லை ஃபைண்ட் அ ஜாப். ஒரு ஜாப்பை நீங்கள் சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆன்லைனில் ஒர்க் பண்ணால் அதுக்குரிய பேமெண்ட் உங்களுக்கு வரும். அது எப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டை கீழே அதில் ஆப்ஷனை கொஞ்சம் பார்ப்போம், போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தம் சில விஷயங்கள் போட்டுருக்கு, ஜாப் போஸ்டிங் சம்மந்தம் இதெல்லாம் போட்டுருக்கு. இதில் எல்லாம் வாட்சி பார்க்கலாம். அதில் உள்ள விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பேஜஸ், ஆர்டிகல்ஸ், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எஃப்ஏக்யூவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம என்ன செய்வோம், ஃபைண்ட் அ ஜாப் பட்டனை கிளிக் பண்ணி அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணி சொன்னால் அந்த அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜுக்கு போகணும்னு சொன்னால் பாருங்கள், அதே பேஜ் தான் hire.mymom.com. யூ வாண்ட் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்படி இந்த வேலை சிம்மனை கேட்குது. ஓகேன்னு சொன்னால் இதில் சில விஷயங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க. அதை வாட்சி பார்த்துட்டு இதில் சைன் அப் பண்ண கிளிக் பண்ணிங்க. யூஸ்வலாக எல்லாத்துலேயும் சைன் அப் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் செஞ்சு சைன் அப் பண்ணி போட்டு லாகின் பண்ணி போட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். நோ ப்ராப்ளம். சிம்பிள் மெத்தட் சொன்னால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட், இதில் வாட்சி பாருங்கள் எல்லாத்தையும்.
சொல்லி உங்களை டயர் பண்ண நான் விரும்பல. அதனால் ஈஸியாக ஷோர்ட்டாக நான் பார்த்துக்குவோம். இதில் நம்ம பார்த்த ஒரு கம்பெனி தான் இது. அடுத்த virtual assistant நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னொன்று இருக்குது, மை டாஸ்க்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு போகும். அந்த பேஜில் சொன்னது மை டாஸ்க்கு. இப்போ இதெல்லாம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வெப்சைட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நீங்கள் பார்ட்னராக ஜாயின் பண்ணணும். விர்ச்சுவல் பார்ட்னராக நீங்கள் என்ன செய்யணும், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணணும்னா அதுக்கும் ஜாயின் பண்ணணும் மாதிரி தான் நீங்கள் கேட்டாங்க. சைன் அப் பண்ணி ஆகணும். சைன் அப் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன செய்யலாம், சைன் அப் பண்ணி கொடுங்க. ஈஸ்வரன் இல்லை, அது எல்லா வெப்சைட்டில் உள்ள ஒரு விஷயம் தான். சைன் அப் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். சைன் அப் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு அந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க, செஞ்சுக்கலாம். அதே போல் அதில் பார்த்தோன்னு சொன்னால் ஏற்கனவே 2 விஷயம் பார்த்துட்டு இப்போ 3வது விஷயத்த மாதிரி செக்சுவல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க சொன்னால் செக்சுவல் ரைட். இந்த வெப்சைட்லையும் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த 3 விஷயம் தானுங்க. virtual assistant நீங்கள் வேலை செய்யலாம். இல்லை கெட் ஸ்டார்டட் சொல்ல பட்டன் இருக்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ணி போனீங்களா நம்ம நீங்கள் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி விட்டு உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா virtual assistant கேட்டகரிஸ் கீழே வந்திருக்காங்க. ரிசர்ச், ரிப்போர்ட்ஸ், இமெயில், மேனேஜ்மெண்ட், ஷெடியூலிங், பிளானிங், ட்ராவலிங், புக்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எது வேணாலும் செய்யலாம். நீங்கள் virtual assistant நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்னராக நீங்கள் சேர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அது செய்யலாம். ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம். மேலும் இந்த பேஜில் என்ன விஷயம் சொன்னால் எல்லா ஆப்ஷனையும் ஃபெசிலிட்டிஸும் அவங்க தந்துருக்காங்க. நீங்கள் ஒன்றாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். இதில் தேவை சொன்னால் கெட் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் அவங்க டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்ல ஃபார்ம் ஒன்று தந்துருக்கு. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணி போட்டு இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அவங்களோட ஃபுல் நேம், லாஸ்ட் நேம் கிளிக் பண்ணி கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு இங்கே போகும். ரைட், ஓகேங்களா? அதே போல் நம்ம 3 விஷயத்தை பார்த்து 4வது யூ அசிஸ்ட் மீ நான் சொல்கிற பேஜ் இருக்குது. அதுக்கு போனீங்கன்னு சொன்னாலும் அவங்க இங்கே நீங்கள் ஏர்ன் பண்ண மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று தந்துருக்காங்க. இங்கே ஸ்டார்ட்னு சொல்கிற பட்டன் ஒன்று இருக்குது. virtual assistant நீங்கள் என்ன செய்யலாம், அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணலாம். அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் என்ன சைன் அப் பண்ணி லாகின் பண்ண சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணி வந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டா அதில் எப்படி செய்யலாம்னு சொன்னால் ஹவ் இட் ஒர்க்ஸ் சொல்ல விஷயம் தந்துருக்கு. உங்களோட பிளானை செலக்ட் பண்ணணும், இதுக்கு மீடியா அசிஸ்டன்ட் செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பித்தா ஓகே தட்ஸ் ஆல். அதுக்கு சூஸ் பிளான் தந்திருக்காங்க. அதனால் நீங்கள் பே பண்ணி தான் இந்த பேஜில் செய்யணும். ஃப்ரீயாக செய்யலாது. நாங்கள் தந்திருப்ப பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிளானை செலக்ட் பண்ணி அவங்களோட இதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா? இதில் நிறைய ஆப்ஷன் தந்திருக்கு. இந்த பேஜை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இதில் கெட் ஸ்டார்ட் பட்டன் செய்து நீங்கள் போகலாம். அதில் சைன் அப் பண்ண சொல்லிக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். சைன் அப் பண்ணிவிட்டு நாங்கள் பிளான் செலக்ட் பண்ண சொல்லி தான் பார்த்துருப்பீங்க. சைன் அப் பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராசஸ் நம்ம செய்கிறதுக்கு முன்னால் சில பிளான் இருக்குது. 4 பிளான் தந்திருக்காங்க. அதில் நீங்கள் கட்டாயம் பே பண்ணி தான் செஞ்சாகணும். இதில் 4 பிளானில் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி உங்களுக்கு பே பண்ண பிறகு தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை தருவாங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கு virtual assistant வேலை செய்யலாம். உங்களுக்கு இது விருப்பமான இருந்தால் நீங்கள் இதை செஞ்சு கொள்ளலாம். ஈஸியானதான், நோ ப்ராப்ளம். கான்ஃபிடென்ட், நோ ப்ராப்ளம். ட்ரஸ்டட்லி சைன் அப் பண்ணி கொடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், நம்ம அடுத்து பார்த்துன்னு சொன்னால் ஏற்கனவே 4 பார்த்துட்டு இப்போ 5வது 1 2 3 எம்ப்ளாயி அந்த லிங்கை கிளிக் பண்ணால் கூட நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். 1 2 3 எம்ப்ளாயி இதில் என்டர்பிரைசஸ், ஸ்மால் பிஸ்னஸ் இருக்குது. நம்ம இதில் எதை வேணாலும் செலக்ட் பண்ணால் ஸ்மால் பிஸ்னஸ் நம்ம அதில் போய் டென் பண்ண சொன்னால் அதை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் நம்ம அந்த பேஜுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு போகலாம். ரைட், அந்த பேஜில் பார்த்தா 1 2 3 எம்ப்ளாயி டேக்கிங் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் இதில் வந்து சில விஷயங்கள் இதுவும் அதே மாதிரி தான். அவங்க இமெயிலாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி virtual assistant வெயிட் பண்ணலாம். அதுக்கு சில அவங்க கேட்டகரிஸ் தந்திருக்காங்க. சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை ஒன்றா பார்த்துக்கோ. உங்களுக்கு எது செய்யணுமோ அதில் கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் பண்ணப்பறம் அவங்களுக்கு பிளான் ஒன்று தந்துருப்பாங்க. எந்த பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், அதில் ஒர்க் பண்ணலாம். இதுலையும் பே பண்ணி நீங்கள் செய்யலாம். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தந்திருக்கு. நிறைய ஆப்ஷன் தந்திருக்கு. எல்லாத்தையும் பார்க்காம நோ ப்ராப்ளம். ரைட், இதில் பாருங்க கெட் ஸ்டார்ட் நம்ம வந்தோன்னு சொன்னால் இதுலையும் நான் சொன்ன மாதிரி பேக்கேஜ் 3 பேக்கேஜ் இருக்குது. சில்வர், கோல்ட், பிளாட்டினம்ட்டு இதில் விரும்பின பேக்கேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி தான் செய்யணும். செலக்ட் பண்ணால் அதில் பே பண்ணணும். பே பண்ணால் தான் நீங்கள் இதில் செய்யலாம். ட்ரையல் வெர்ஷன் வேணால் தருவாங்க, தந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நம்பிக்கையான விஷயம். ஆனால் பே பண்ணி செய்யணும். அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் யூ கேன் கண்டினியூ, நோ ப்ராப்ளம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் virtual assistant செய்ய வேண்டிய சில பகுதிகள் சில வெப்சைட் நம்ம தந்திருக்கோம். இதில் செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். தட்ஸ் ஆல். இதில் வேறு ஒன்றுமே செய்கிறதுக்கு virtual assistant ஜாயின் பண்ணி செய்யுங்க. அதுக்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன், பாய்.